வணக்கம். 60 வயசுக்கு மேல் ஏதோ வாழ்க்கையோட முடிவோ இல்ல ஒரு முற்றுப்புள்ளியோ கிடையாதுங்க. சொல்லப்போனா வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான, உண்மையான ஒரு அத்தியாயத்தோட ஆரம்பம் தான் இது. இத்தனை வருஷத்துல நீங்க எத்தனையோ போராட்டங்கள், உறவுகள், பொறுப்புகள்னு உலகத்தோட எல்லா முகத்தையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த வயசுல தான் நமக்கு ஒரு நல்ல பிடிமானம், ஒரு வலுவான ஆதரவு தேவைப்படும். உறவுகளின் யதார்த்தம். இப்போ ஒரு கேள்வி எழலாம். ஏன் எனக்கு குடும்பம் இல்லையா? மகன், மகள், பேரன், பேத்தின்னு எல்லாரும் இருக்காங்களே, அது போதாதா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, எப்போதும் அது மட்டும் போதாதுங்க. வாழ்க்கை சில நேரங்கள்ல நம்ம சொந்தங்களை விடவும் ஒரு வலுவான துணையை எதிர்பார்க்க வைக்கும். அந்த துணை வெளியில இருந்து வராது, அது உங்களுக்குள்ள இருந்தே தான் வரணும். நீங்களே கவனிச்சிருப்பீங்க. வயசாக ஆக மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவங்க, இப்போ மாசக்கணக்குல ஆனா கூட கூப்பிடுறதில்ல. அம்மா, அப்பா, நீங்க தான் என் உலகம்னு சொன்ன பிள்ளைங்க, இப்போ கொஞ்சம் எங்கள தனியா விடுங்க, எங்களுக்குன்னு ஸ்பேஸ் வேணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்கும், நாம ஒரு சுமையோன்னு கூட தோணலாம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்க யாருக்கும் சுமை கிடையாது. முதல் வலுவான தூண் உங்கள் உடல். உறவுகள் மேல நம்பிக்கை குறையும் போது, நாம மத்தவங்க வந்து நமக்கு கை கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கே நமக்கான ஒரு ஆதரவை நாமளே உருவாக்கிக்கணும். அதுல முதல் தூண் என்ன தெரியுமா? உங்க ஆரோக்கியமான உடலும் ஒரு முறையான அன்றாட பழக்கமும் தான். 60 வயசுக்கு மேல உடம்பு கொஞ்சம் வேகம் குறையலாம், ஆனா அதுக்காக ஓய வேண்டிய அவசியமே இல்ல. சொல்லப்போனா இந்த நேரத்துல தான் நீங்க உங்க உடம்ப ரொம்ப அன்பா பாத்துக்கணும். ஏன்னா உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா உலகத்துல எந்த உறவும் எவ்வளவு பணமும் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. காலையில சீக்கிரம் எழுந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. இதுதான் நீங்க யாரையும் எதிர்பார்க்காம வாழ்றதுக்கான சாவி. இந்த வயசுல இதெல்லாம் செஞ்சு என்ன ஆகப் போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல நீங்க எடுத்துக்கிற சின்ன சின்ன அக்கறை தான் உங்கள ஒரு வலுவான மனுஷனா மாத்தும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பிள்ளை வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். மருமகள் புரிஞ்சுக்குவாள்னு எதிர்பார்க்கிறோம். சமூகம் மதிக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நண்பர்களே, எதிர்பார்ப்பு அதிகமானா ஏமாற்றமும் அதிகம். எதிர்பார்ப்ப குறைச்சிடுங்க, மன அமைதி தானா வரும். நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா வாழ்க்கை நம்ம கையில. இந்த வீடியோவோட கடைசியில உங்க மனச தொடுற ஒரு உண்மையை நான் சொல்லப் போறேன். அது உங்க சிந்தனையவே மாத்திடும். நீங்க 60 வயசுல இருந்தாலும் சரி, இல்ல உங்க பெற்றோர் அந்த வயசுல இருந்தாலும் சரி, முதுமையோட உண்மையான பலம் என்னன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இரண்டாவது தூண் பணபலம். உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்புறம் இந்த வயசுல ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசு தான். நிஜத்தை சொல்லணும்னா, நம்ம கையில 4 காசு இருந்தாதான் நம்ம தன்னம்பிக்கையும் மரியாதையும் நம்ம கூடவே நடக்கும். பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. நம்ம கையில ஒரு சின்ன சேமிப்போ இல்ல பென்ஷனோ இருந்தா அது நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும். நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிடலாம், ஒரு அவசரத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போகலாம். முக்கியமா நாம மத்தவங்க மேல முழுசா சார்ந்திருக்கும்போது நம்ம முடிவுகளை எடுக்கிற உரிமையை நாம மெல்ல மெல்ல இழக்க நேரிடும். ஆனா பொருளாதார சுதந்திரம் இருந்தா நீங்க யாருக்கும் தலை வணங்காம கௌரவமா வாழலாம். அதனால இன்னைக்கே ஒரு சின்ன சேமிப்பையாவது உங்களுக்காக தொடங்கி வச்சுக்கோங்க. இரண்டாவது தூண் பணபலம், ஆர்த்திக சுதந்திரம். உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்புறம் இந்த வயசுல ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசுதான். நிஜத்தை சொல்லணும்னா, நம்ம கையில 4 காசு இருந்தா தான் நம்ம தன்னம்பிக்கையும் மரியாதையும் நம்ம கூடவே நடக்கும். பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க பாத்துக்க மாட்டாங்களான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. நம்ம கையில ஒரு சின்ன சேமிப்போ இல்ல பென்ஷனோ இருந்தா அது நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும். நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிடலாம், ஒரு அவசரத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போகலாம். முக்கியமா நாம மத்தவங்க மேல முழுசா சார்ந்து இருக்கும்போது நம்ம முடிவுகளை எடுக்கிற உரிமைய நாம மெல்ல மெல்ல இழத்து நேரிடும். ஆனா பொருளாதார சுதந்திரம் இருந்தா நீங்க யாருக்கும் தலை வணங்காம கௌரவமா வாழலாம். அதனால இன்னைக்கே ஒரு சின்ன சேமிப்பையாவது உங்களுக்காக தொடங்கி வச்சுக்கோங்க. மூன்றாவது தூண் மன அமைதியும் இறை உணர்வும். அடுத்தது பணம் காசை விடவும் ஆழமான ஒரு விஷயம், மன அமைதி. 60-70 வயசுக்குள்ள நாம வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்திருப்போம். ஏமாற்றங்கள், கனவுகள், ஓயாத ஓட்டம்னு. இப்போதான் அந்த ஓட்டத்தை நிறுத்தி நமக்குள்ள இருக்கிற அமைதியை தேட வேண்டிய நேரம். தினமும் கொஞ்ச நேரம் கடவுள்கிட்டயோ இல்ல அமைதியா உங்களுக்குள்ளேயோ பேசுங்க. பஜனை கேட்கலாம், இல்ல தியானம் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய மன வலிமையை கரும். முன்னாடி உங்களை வருத்தப்பட வச்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ பெருசா தெரியாது.
இந்த ஆன்மீக தொடர்பு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த கஷ்டமும் கடந்து போகுங்கிற அந்த பக்குவம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். 4வது தூண், உண்மையான நண்பர்கள். சொந்த பந்தங்களை விட சில நேரங்கள்ல நம்ம நலம் விரும்புற நண்பர்கள் தான் பெரிய துணையா இருப்பாங்க. பிள்ளைங்க அவங்க வேலையில பிஸியா இருக்கும்போது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு தோள் தேவைப்படும். அது உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல கோயில்லையோ பார்க்லையோ பார்க்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம். எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் கால் பண்ற அந்த ஒரு உறவு போதும் நம்ம பாதி கவலை காணாம போயிடும். அதனால பழைய நட்புகளை புதுப்பிச்சுக்கோங்க, புது நண்பர்களை உருவாக்கிக்கோங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்காக நேரம் ஒதுக்குற ஒரு சில நண்பர்கள் தான் இந்த வயசோட மிகப்பெரிய சொத்து. 5வது தூண், உங்களது அனுபவம். கடைசியா உங்ககிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்க அனுபவம். நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களும் பார்த்த மனிதர்களும் தான் உங்களோட உண்மையான வழிகாட்டி. எதற்கும் பதறாம இதுவும் கடந்து போகும்னு நீங்க அமைதியா இருக்கிற அந்த பக்குவமே ஒரு பெரிய பலம்தான். இப்போ நீங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு ஒரு வெளிச்சமா சொல்லிக் கொடுங்க. 6வது தூண், சுயமரியாதையும் உங்களின் மீதான அன்பும். நண்பர்களே, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அதுதான் உங்களை நீங்களே நேசிக்கிறது. பல நேரங்கள்ல நாம என்ன தப்பு பண்றோம்னா, மத்தவங்க நமக்கு முக்கியத்துவம் தரலையேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறோம். பிள்ளைங்க பிஸியா இருக்கும்போது மத்தவங்க நம்ம கிட்ட பேசாதப்போ நாமளே நம்மள ஒரு மூலையில ஒதுக்கி வச்சுக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க யாரு? இந்த வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் எத்தனையோ தியாகங்களை செஞ்ச ஒரு மாபெரும் மனுஷன் நீங்க. உங்களோட அடையாளம் மத்தவங்க உங்கள மதிக்கிறத பொறுத்து கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இந்த வாழ்க்கை உங்களோடது. இத்தனை வருஷம் மத்தவங்களுக்காக வாழ்ந்தாச்சு, இப்போ உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. சுயமரியாதைன்னா மத்தவங்க கூட சண்டை போடுறதில்லைங்க. மத்தவங்க உங்களை ஒதுக்குறப்போ நீங்க வருத்தப்படாம இருக்கிறது தான் உண்மையான சுயமரியாதை. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காம நானே எனக்கு போதும்னு ஒரு வைராகியத்தோட இருங்க. நீங்க உங்கள மதிச்சாதான் இந்த உலகம் உங்கள மதிக்க ஆரம்பிக்கும். இப்ப நாம பார்த்த இந்த 6 தூண்களையும், அதாவது உடல், பணம், அமைதி, நட்பு, அனுபவம், சுய அன்பு, இத சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 60-70 வயசுங்கிறது ஒரு பாரமா இருக்காது. அது ரொம்ப அமைதியான, கௌரவமான ஒரு பயணமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த 6வது தூண்ல நீங்க எதை இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்க? முடிவுரை: இந்த தகவல் யாருக்காவது ஒரு வழிகாட்டுற ஒளியா இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்கிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ராதே ராதேன்னு எழுதுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி.